ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஆதி பாரதி 2 பேருமே கீழே வருவாங்க. அப்போ பார்வதி ஆதிக்கிட்ட நீங்கள் 2 பேருமே உட்காருங்க, நான் உங்களுக்கு போயிட்டு பால் பழம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. அதுக்கப்புறம் பவானி வந்து வெயிட்டு வேலை செய்கிறவங்களாம் இன்னும் வரலையான்னு ஸ்வேதா கிட்ட கேட்பாங்க. அப்போ ஸ்வேதா அவங்களாம் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ரத்னம் வந்துட்டு சின்ன சம்பந்தியமாக நம்ம சடங்கு சம்பிரதாயம்லாம் பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக பண்ணி வச்சாச்சு. அடுத்தது நடக்க வேண்டிய காரியத்தை நல்லபடியாக முடிச்சிடணும். நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியலையா? நடக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நைட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். முதலிரவை நம்ம இன்றைக்கே அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் ஒரு ஜோஷியர்கிட்டையும் பேசிட்டு வந்துட்டேன். இன்றைக்கே நல்ல நாள் சொன்னாங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே பவானி வந்துட்டு நீங்கள் சொல்கிறது சரிதான், அறிவு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிவிடு அப்படின்வாங்க. இதை கேட்ட ஸ்வேதா மனசுக்குள்ளேயே அம்மா என்னன்னா அவங்களுக்கு பால் பழம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க, அப்பா என்னன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்க்கு அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே மாமா வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அறிவு மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க, ஸ்வேதா இப்போ ரொம்ப கோவத்தில் இருக்கா, ஆனால் நம்ம எதையுமே அவசரப்படக்கூடாது, நிதானமாக யோசிச்சு தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. பவானி ஏகாம்பரம் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, எங்க அந்த ஸ்வேதா ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்வாங்க. அதுக்கு ஏகாம்பரம் வந்துட்டு அவளுக்கு பிளான் மட்டும் தான் பண்ண தெரியும், எதையுமே ஒழுங்காக பண்ண தெரியாது, எதனா அவள் பண்ணட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு வந்து பவானி சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பாரதி அவங்க நெத்தியில் குங்கெல்லாம் வச்சுட்டு அது கண்ணாடி முன்னாடி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இங்கே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக அந்த ரூம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அறிவு போயிட்டு என்னம்மா வேலைக்காரங்களை எதுவுமே செய்ய வேணாம் சொல்லிட்டு நீ பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஸ்வேதா வந்துட்டு அப்பா இதை நானே பண்ணாதான் எனக்கு இருக்க கோவம் அதிகமாக அப்படியே இருக்க செய்யும், அப்போ தான் இந்த பாரதியை நான் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும் அப்படின்னாங்க. சரிம்மா அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு அறிவு கேட்கும்போது அப்போ ஸ்வேதா வந்துட்டு இருங்கப்பான்னு சொல்லிட்டு தமிழ் வேறு ரூமில் தூங்கிட்டு இருப்பா, அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த பெட்ரூமில் வந்து படுக்க வச்சுருவாங்க. இதை பார்த்து அறிவு வந்துட்டு இதுதான் நீ பண்ண போகிற காரியமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஸ்வேதா வந்துட்டு ஆமாப்பா அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் இன்றைக்கி நடக்கவே கூடாது, யாருக்காகவும் எதுக்காகவும் என்னோட மாமா நான் விட்டு தரவே மாட்டேன் அப்படின்வாங்க. சரிவா நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருந்தால் டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பாரதி ரூம்குள்ளே வந்து பார்ப்பாங்க. அங்கே தமிழ் படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் திரும்பி பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆதி அந்த ரூமுக்கு வருவாங்க. பாரதியை பார்த்துட்டு தமிழ் அங்கே படுத்துருக்கிறத எட்டி பார்த்துட்டு அவர் வந்து அப்படியே சிரிச்சுட்டு நின்றுட்டுருப்பாங்க. அப்போ பாரதி என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. இங்கே ரத்னம் வந்துட்டு என்ன தமிழ் பாப்பா இங்கே தானே படுக்க வச்சுட்டு போனோம், காணுமே, சாப்பிட்டு வரதுக்குள்ளே எங்கே போயிருப்பா, ஒரு வேளை ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே போய் படுத்திருப்பாங்களா, அவங்க 2 பேருக்கும் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்டால் மரகதம் வந்துட்டு எங்க இந்த நேரத்தில் போய் நம்ம எப்படிங்க கதவு தட்ட முடியும் அப்படின்னாங்க. அதுக்காக அப்படியெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே போய் கதவு தட்டுவாங்க. தமிழ் ரூமில் படுத்துருக்கிறத பார்த்த ரத்னம் வந்துட்டு நான் அங்கே தான் படுக்க வச்சுருந்தேன், எப்படி வந்தான்னு தெரியல, நான் இங்கேருந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் இங்கேயே தூங்கட்டும் அப்படின்னாங்க. இல்லைப்பா இன்றைக்கி எப்படி அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு வந்து ரத்னம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போய் படுத்து தூங்குங்க, என்னோட பொண்ணு தானே இங்கே படுத்துட்ருக்கா, அதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே போவாங்க. அறிவும் வந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்களும் போய் படுத்து தூங்குங்க மாமா அப்படின்வாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ பாரதி வந்து ஆதிக்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்வாங்க. இதில் என்ன இருக்குது பாரதி, நீங்கள் எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, இவ தான் நம்மளை சேர்த்து வச்ச தேவதை, நம்ம பொண்ணு நம்ம கூட இருக்கா, அதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா தமிழை நடுவில் படுக்க வச்சுட்டு இந்த சைடு அந்த சைடு படுத்து ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி தூக்கம் வராமல் எழுந்து வந்து நிற்பாங்க. அப்போ அது என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இல்லை உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள், நம்ம பொண்ணு நம்ம கூட இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, அதுவும் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாமே தாண்டி நீங்கள் 2 பேருமே என் கூட இருக்கீங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நைட்டுன்றது நம்ம முடிவு பண்ணுறதுங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றது, அதனால் நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம், நம்ம 2 பேரும் என்ன பண்ணலான்னா கீழே உட்காந்துட்டு ஒருத்தர் பார்த்துட்ருக்கலாம், நமக்கு எப்போ தூக்கம் வருதோ அப்போ நம்ம படுத்து தூங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது கேட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாங்க. உடனே தமிழ் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் எழுந்து வந்துட்டு திரும்பவும் அவங்க 2 பேருக்கு நடுவில் படுத்துருவாங்க. இதை பார்த்து 2 பேருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஆகிடும். ரத்னம் அதுக்கிட்ட நாங்கள் கிளம்புறோம் தம்பி, என்ன ஒன்று தமிழை என்னால் பார்க்க முடியாது, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவள் என்னை காலை சுற்றி வருவா அப்படின்னு வந்து கண் கலங்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்டால் ஆதி வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, இவங்க 2 பேரையும் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்வாங்க. அதை கேட்டால் ரத்னமும் தம்பி நீங்கள் இருக்க நம்பிக்கையில் தான் நான் இவங்க 2 பேரையுமே விட்டுட்டு போகிறேனே, நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கணும், மற்ற வேறு யாரையுமே நான் நம்பவே இல்லை அப்படின்வாங்க. அதை கேட்டால் ஆதி வந்துட்டு இவங்க 2 பேரும் என்னோட பொறுப்பு அப்படின்வாங்க. அப்போ ஸ்வேதா வந்துட்டு போங்க பின்னாடியே உங்கள் மருமகளையும் உங்கள் பேத்தியும் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்துட்ருப்பாங்க. அப்போது தனம் வந்து மனசுக்குள்ளேயே நீங்கள் இருக்கிற நம்பிக்கையில் தான் நாங்களும் சீக்கிரமாக அவங்கள பேக் பண்ணி அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில்
பார்த்தீங்கன்னா பாரதி பெட்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ தமிழ் பால் விளையாடிட்டுருப்பாங்க. உடனே பாரதி தமிழ்கிட்ட வெளியே போய் விளையாடுப்போம் அப்படின்வாங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழும் வெளியே வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வேதா, பவானி, ஏகாம்பரம்லாம் சோஃபாவில் உட்காந்துட்ருப்பாங்க. ஸ்வேதா லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. கரெக்டாக அந்த பால் பட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஜூஸ் அப்படியே லேப்டாப்பில் விழுந்துரும். உடனே பார்த்தீங்கன்னா ஸ்வேதா தமிழ் பலார்னு அரைஞ்சிருவாங்க. தமிழ் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ பாரதி வெளியே வந்து என்னாச்சு தமிழ் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ தமிழ் வந்துட்டு ஸ்வேதா ஆண்டி என்ன அரைஞ்சிட்டாங்கம்மா அப்படின்னாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்கும்போது ஸ்வேதா வந்துட்டு அவள் தப்பு பண்ண அரைஞ்சு அப்படின்னாங்க. அதை கேட்ட உடனே பாரதி பார்த்தீங்கன்னா ஸ்வேதாவை பலார்னு அரைஞ்சிருவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அறிவு பார்வதி 2 பேருமே வருவாங்க. அப்போ அறிவு பாரதியை பார்த்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணை கை நீட்டி அடிப்பேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு பாரதி வந்துட்டு என் பொண்ணை உங்கள் பொண்ணு கை நீட்டி அடிக்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்ததோ அதே மாதிரி தாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது பார்வதி வந்துட்டு உனக்கு ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு, எல்லாமே ஆதி கொடுக்குற இடம் தான், குதி தகராதரம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட பாரதி வந்துட்டு என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணு என் பொண்ணு அரைஞ்சதை பற்றி யாருமே எதுவுமே பேசவே இல்லை, உங்கள் பொண்ணு அரைஞ்சதை பற்றி மட்டுமே நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஆதி வருவாங்க. தமிழ் அழுதுகிட்டே போயிட்டு அப்பா என்ன ஸ்வேதா ஆண்டி அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டால் ஆதி அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. இப்படி இந்த எபிசோட் உண்டாக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.